ஹாய் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க கனிமொழி பாபு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வீடு கிளீன் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். வீடு கிளீன் பண்ற வீடியோ இல்ல, காலையில இருந்து வீடியோ எடுத்திருந்தோம்னா எங்களோட பரிதாப நிலையை நீங்களே பார்த்திருப்பீங்க. என்ன அப்படின்னா வீடு கலகலன்னு இல்ல. ஃபர்ஸ்ட் ரீசன் ஏன் அப்படின்னா நம்ம மகளிர் மேடம் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. இதுதான் ரீசன். இல்லைன்னா எல்லாத்தையும் எடுத்து வண்டி ஓட்டுறேன், ஜம்பி குதிக்கிறேன், எல்லாம் பண்ணி இருந்திருப்பா. அவர் இல்லை, அது ஒரு ரீசன். இன்னொன்று, நாங்கள் வந்து குடிக்க தண்ணி வேணும்னாலும் அம்மா கிட்ட தான் கேட்போம். அம்மா தண்ணிமா அப்படின்னா எடுத்துட்டு வருவாங்க. வீடியோ எடிட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு ரீசன் வச்சு அம்மா கிட்ட வேலை வாங்கிடுவோம். அம்மா தான் பாப்பாவை கோயிலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. இன்னொன்று அடிஷ்னல் என்ன அப்படின்னா, அம்மா இல்லாத நேரத்தில் எங்கள் சித்தி கிட்ட கேட்போம். எங்கள் சித்தியுமே இப்போ வெளியே போயிருக்காங்க. ஸோ பரிதாப நிலையில நாங்கள் 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஆமாம், அதனால வந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வர்றக்குள்ள துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கணும், சாயங்காலம் வந்தனே விளக்கு பொருத்தணும், வரும்போது வீடு இப்படி இருந்துச்சுன்னா 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இன்னொன்று என்னென்னா, மகளிர் வர்றக்குள்ளே நாங்கள் க்ளீன் பண்ணாதான், இல்லைன்னா அவளும் நானும் வந்து க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் எதனா ஒன்று பண்ணுவா. அதனால நம்ம இப்போ க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் க்ளீன் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு? நீ வந்து ரூம் க்ளீன் பண்ணிடுற, நான் இங்கே க்ளீன் பண்ணிடுறேன். நான் இங்கே க்ளீன் பண்ணுறேன். சரி, க்ளீன் பண்ண. ஆனால் எது எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். அப்பா செல நகரக்கூடாது, பாப்பாவோட பைக் நகரக்கூடாது, பாப்பாவோட சர்க்கிள் வெளியே வந்துடணும். வெளியே அதுக்கு எங்கே வைக்கிறது? இங்கே எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி வை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டை வந்து மாப் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா அகாராவோட ரீஜென்சி எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டோட்டல் யூனிட்ல ஒரு மெயின் யூனிட், ஒரு ஏசி அடாப்டர், ஒரு மெசரிங் கப், 4 மாப் ஃபைபர் பேட்ஸ் அண்ட் ஹேண்டில் எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் டைப்ஸ் இருக்கு, லைக் வுட்டன், லேமினேட், மார்பிள், இந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே கிளீன் பண்றதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் மாப்னே சொல்லலாம். சோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுதான் மெயின் யூனிட். இதுல இருக்கிற ஸ்பேஸ்ல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் யூசிங் மெசரிங் கப். இதுல 175 ml வாட்டர் டேங்க் இருக்கு. The mopper fabric disc works with 150 rpm speed. சோ எஃபெக்டிவ் மாப்பிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல 180 டிகிரி சிவில் ஹேண்டலிங் இருக்கு. சோ நீங்க எந்த இடத்துல வேணாலும் சூப்பரா மாப் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லிங்மே ரொம்பவே சூப்பரா ஈஸியா இருக்கு. இதுல 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு. சோ ஈஸி கிளீனிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஹேண்ட்லிங்ல 2 பட்டன் இருக்கும். நம்ம அதை அட்டாச் பண்ணும்போது மாப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கு நீங்க இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க டர்ட்டி ஃப்ளோர்ஸை எவ்வளவு சூப்பரா நீட்டா கிளீன் பண்ணுதுன்னு. இதுல LED லைட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம இருட்டான இடத்துல ஈஸியா மாப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கு. நம்ம அந்த அடாப்டர் வச்சு ஜஸ்ட் 4 hours ரீசார்ஜ் பண்ணா மட்டும் போதும். 50 minutes வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல மொத்தம் 4 மாப்ஸ் ஃபைபர் பேட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 2 ஸ்டெப் க்ளீன் அண்ட் ட்ரைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பேர் மாப் பேட்ஸை வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி மெஸ்ஸை க்ளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் பேர் மாப் பேட்ஸை வெட் சர்ஃபேஸை ட்ரை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த மாப்பை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அகாரோ 1 year வாரண்டியோட இதை கொடுக்குறாங்க. நான் இதை அமேசான்ல இருந்தா பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்களும் அந்த லிங்கை செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. காப்பி ரைட்டருமே இந்த பாட்டை போட்டு வச்சுட்டு உள்ள வரா எரும மாடு. ஐயோ, இது என்ன சின்ன பிள்ளையாட்ட எங்கடி வெளியே போய் பார்க் பண்ண போறியா? இது டூ மச் சத்தி. பார்க் பண்ணிட்டியா? அவ்வளவுதானா? சாவி போட்டு ஆன் பண்ண போறா வண்டியை. அம்மா சாவிமா, அம்மா பாப்பா சாவிமான்னு கேப்பா. ஆன் ஆயிடுச்சு வண்டி. சுவிட்ச போடு. ரெண்டாவது வண்டி பார்க் பண்ணியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு 100 கொரியர் இருந்தது. இப்பதான் காலையில ஒருத்தர் கொரியர் கொடுத்து போறாரு, இன்னொருத்தர் கொரியர் கொடுத்து போறாரு. என்னடி எனக்கு ஒன்றும் புரியல. என்னமா சொன்னேன்? என்ன சொன்னேன்? 1000 என்னது 1500 ரூபாய்க்கு என்ன வாங்கினேன்? வீடியோ ஆன்லேயே வச்சுக்கோ. என்ன ப்ராடக்ட்னு ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். நீ வாங்கிட்டு வா. என்னது?
என்னது மகிழுமாக்கு. அது என்னது காமி? ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஓபன் பண்ணு. மகிழ் நீரை பார்த்து வானத்துக்கு பூமிக்கு பிடிக்கிறேன்னு வேற மாற்றி வச்சுக்கிறேன். என்னது வேண்டிய ஒரு பொருள், நீ என்ன யோசிய கெஸ் பண்ணு. மகிமா விளையாடுற ஒரு பொருளா? விளையாடுற வேண்டிய ஒரு பொருள். நம்மளை டெய்லியும் நம்ம 2 பேர்த்து என்ன பாடாப்படுத்துவா, அவளுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு யோசி. அப்படி பிரிக்கிறேன். தெரியலையே. ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேர்த்தையும் பாடாப்படுத்துறது காமிக்கிறேன், அதுக்கப்புறம் லக்கி ஜேக்க பாடாப்படுத்துறது காமிக்கிறேன். அட நர்ஸ், கிச்சன் செட்டா? டீ குடி 2 டம்ளர்ல ஏபிசிடி எல்லாம் போட்டு டீ குடி. ஆமா ஆமா ஆமா. அம்மா டீயா காஃபியா? டீயா? இரு வரேன். ஓகே இரு வரேன். லக்கியும் ஜாக்கியும் டார்ச்சர் பண்றது. அடுத்தா அட ஆபரேஷன் பண்றதுக்கு ஏதாவது எங்கேயாவது இப்படி 2 மூஞ்சியை காமிக்கிறீங்க. டேய் லக்கு பாத்துட்டேனப்பா. இவங்க 2 பேத்தையும் ஏதாவது ஒரு சின்ன ஊசி இருந்தாலும் போதும், ஜாக்குபா லக்கிவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றேன்னு உட்கார வச்சு பாடாப்படுத்திடுவாங்க. நான் அதுக்காகவே இது வாங்கினேன். நான் இப்பதான் ஒன்னொன்னா மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். சத்தி அதுக்குள்ள உள்ள ரெடி பண்ணி வெளியே ரெடி பண்ணி இதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டா நான் சும்மா நாயை அடிச்சுட்டு இவகிட்ட நாயை மடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கிறேன். ஆனால் இவ ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியே முடிச்சிட்டா. இப்போ இங்கே உள்ளே வந்து பார்த்தா அப்படியே போட்டதில் போட்ட மினிக்கு இருக்கையோ எனக்கு இதெல்லாம் பார்த்தா தலையே கிருகிருன்னு வந்துச்சு. இல்ல அம்மா, ஒரு டப்பு வாங்கிச்சிருந்தேன், ஒரு கிரே கலர் டப்பு. ஆமாம், பெரிய டப்பு. அது எந்த மாதிரி இருக்கும்? இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். அந்த தண்ணி ஊற்றி வைக்கிற டப்பு. அதானே தண்ணி வைக்க ஊற்றி வைக்கிற டப்பு. எதுக்கு? இங்க நட்டப்பட்டி ஓபன் பண்ணு. போதும் அந்த நட்டப்பட்டியில வை. டப்பு வேணுமாக்கு? டப்பு வேணும். அவ டக்குனு எந்த பால் வேணுமோ டக்குனு எடுத்துக்கோ. அதுக்கு அம்மா பால் பெரிய பால்ல இருக்கு. சரி அம்மா வரட்டும். நீ எடுத்துட்டு வா, நான் அம்மாட்ட பேசுறேன். ஐயா இதுல நிறைய ஜாமானம்லாம் இருக்கு. ஜாமான் இல்லைன்னா கணிக்கு வாயோட இங்க வா. ஜாமான் இல்லையா? இருக்கு. இந்த வர ஜாமானம்லாம் பூபரி டப்பு எப்படி வைக்க போறேன்? அதுவும் பெரிய டப்பு தாண்டி. பரவாயில்லையா? என்ன டப்பு போட்டு அடிக்கலாம்? இல்லனா அந்த கூட எடுத்துக்கலாமா? இந்த கூடையா? அந்த கூட ஓகே தான். அவளுக்கு பிடிக்காத இந்த மாதிரிலாம் கொடுத்தா. ஆனா அந்த கூட எடுத்து அடிப்பா நம்மள எல்லாம். இது விக்க ஆரம்பிச்சிருக்கா தலையில வச்சு. அம்மா இது இந்த மாதிரி எடுத்தாதான் அம்மா சத்தம் போடும். அதுக்கு அந்த மாதிரி எடுத்துட்டா கூட விட்டுரும். அதுக்கு அம்மாவே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அது அப்படியே ஒதுக்கி. அது என்ன என் பிள்ளைய விட உங்களுக்கு ஜாமானம் தான் முக்கியமா வருது. அது என்ன என் பிள்ளைய விட உங்களுக்கு ஜாமானம் தான் முக்கியமா வருது. அது என்ன என் பிள்ளைய விட உங்களுக்கு ஜாமானம் தான் முக்கியமா வருது. நான் என்ன வேணுமோ நான் எடுத்து அவளுக்கு விளையாடுறதுக்கு கொடுத்துருவேன். அதை தாண்டி தான் இங்க யூஸ் பண்றதுக்கு பொருள் தான். ஒரு வழியா மூச்சு வாங்க நான் இந்த ரூம் ஓரளவுக்கு கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா உள்ள வேலை அதிகமா, உள்ளதான் வேலை அதிகம்னு கனி சொன்னான். ஆனா பார்த்தா எனக்கு வெளியே தான் வேலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. மேடம் உள்ள இப்ப வரையும் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க பேக் கேமரால. துணி மடிச்சு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? நெஞ்செல்லாம் வலிக்குது. இல்ல நீ கொஞ்சம் கூட மடிச்சு வச்ச மாதிரி தெரியல. இப்ப இதெல்லாம் பார்த்தா உனக்கு மடிச்சு வைக்காத மாதிரி தெரியுதாக்கு? அப்சல்யூட்லி. இது மேலால இருந்த துணி எல்லாம் மடிச்சு வச்சு இந்த துணி எல்லாம் அழுக்குல எடுத்து போட்டிருக்கேன். வந்தேன்னா இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. சரி இந்த வெளியே தொடச்சு கொண்டு விட்டு வந்துடுறேன். பாப்பா வந்துட்டா, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து கதவு பூட்ட திறக்கிற வேகமா ஓடி வந்து வெளியே என்ன கட்டிட்டு ஓடிட்டானா நாய்க்குட்டி. சாமி தூங்குனீங்களா? பெத்துல நாய்க்குட்டி தூங்குச்சாக்கு நாய் கொண்டாந்தா சாமி மகி நாய்க்குட்டியும் இதெல்லாம் என்னம்மா அப்படின்னு கேட்டா, உனக்கு விளையாடுறதுக்கு சாமி அப்படின்னு. சரி சரி அப்படின்னா தூக்கத்திலே அது என்னன்னு கேட்கணுமாடி குஞ்சு. எப்போ வாங்குனீங்க? வாங்கிக்கோங்க 1000 ரூபான்னு. அங்க போய் பக்கத்துல
என்னடா அது? என்னடா அது? கிச்சன் செட்டாடா அது? ஸ்பூனு, இது பேரு தண்ணி, கத்தி. நல்லா இருக்கா? செட் பண்ணிட்டு விளையாடுவோமா? சரி, அப்ப உள்ள இருக்கட்டும். 3, 2 சிரிப்ப பாரு. கலக்குட்டி, கலக்குட்டி. இது என்னதுமா? என்னது? டாக்டர். இது என்னதுடா? டாக்டர். டாக்டர். வா அங்க வா, அம்மாக்கு வச்சு பாரு. எந்திரி. இங்க வா. ये डॉक्टर डॉक्टर அம்மாக்கு ரெஞ்சு டாக்டர் செக் பண்ணுங்க அம்மா செக் பண்ணுங்க. இப்ப தாண்டி வாங்கி கொடுத்தமா, அதுக்குள்ள போட்டு பிரிக்காட்டி என்னடி? இரு, இந்த இதை இங்க மாட்டணும். இந்த மகிழ்ச்சி பத்தி உனக்கே தெரியும். இந்த இடத்துல அவங்க சும்மா எடுத்து என்னைய பாப்பா செட் பண்ற வரையும் அமைதியா இருப்பாப்பா அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு தெரியும் நீ மூடிட்டு உட்காருமா அப்படின்னு. எப்படி சொன்ன மகி? நீ என்ன சொன்ன? பொய் பேசுறா, வாயை மூடிட்டு சொல்லிட்டாலா இதை மூடி வைக்கின்றா. நீ வீடியோ எடுக்கிறத பார்த்து நீ நான் இப்ப டீ குடிக்கிறதுக்கு என்னன்னு கூப்பிட்ட? ஏய், டீ குடிக்கிறதுக்கு என்னன்னு கூப்பிட்ட? அம்மா டீ குடி. என்னதுமா? காய்ச்சல். யாருக்குமா? கனி காய்ச்சலா? யார் இப்படி தொட்டு பார்க்க சொல்லி கொடுத்தது? பாப்பா தொட்டு நீ தொட்டு பார்க்க பழகிட்டு வந்து அம்மாக்கு தொட்டு பார்க்கறியா? இப்படி தொட்டு பார்த்தா என்ன தெரியும்? பாப்பா என்னது? ஹார்ட் பீட்டா? கேக்குதா? கேக்கு கேக்குதா? சரி 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 கேக்குதா? சரி, காய்ச்சல் அடிக்குதா போயிருச்சான்னு பாரு. அம்மாக்கு போச்சு. போயிருச்சா? தொட்டு பார்த்தா நீ காய்ச்சல் போயிருச்சா? சரி ஓகே. சரி சரி சத்தி போய் பாக்குறான். ஓ ஐயோ, ஓ ஐயோ, ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதே மாதிரி உள் ரூமையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஆனா இது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. சீக்கிரம் மறுபடியும் எல்லாம் கசகசன்னு ஆயிரும். அவ்வளோதான், வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சுது. வீடியோ எப்படி போச்சு என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியல. நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கடைபொழி பாபு. டாடா.